ஹலோ எவ்ரிவான், வெல்கம் பேக் டு வரண ரேஸ். நம்ம இன்னைக்கு நம்மளோட ஆர்ஆர்பி குரூப் டி ரிவிஷன் சீரிஸ்ல ரீசனிங்ல இருந்து அனலாகி ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருந்தோம். அதோடைய நான் வெர்பல் டாபிக் என்ன அப்படின்றத ஒரு கிளான்ஸ் பார்த்துடலாம். இது வந்து ரொம்ப ஃப்ரீக்வெண்டா கேட்கறது இல்லை அப்படின்னாலும் அப்பப்போ ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க. ஸோ இது இந்த நான் வெர்பல்ல இருந்து இதே மாதிரி அதுக்கப்புறம் நமக்கு அதாவது சீரிஸ் பேஸ்டாக கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஸோ அந்த மாதிரி டைப்ல தான் இதுவும் ஒன்று. இதை ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கலாம். இது ஃபாலோட் பை இதே நான் வெர்பல்ல இருந்து நம்ம வந்து அந்த சீரிஸ் பேஸ்டாக இருக்கக்கூடியது. அதுக்கப்புறம் நான் வெர்பல்ல நமக்கு வந்து கட்டிங், ஃபோல்டிங், மிரர் இமேஜ், வாட்டர் இமேஜ் இதெல்லாம் இருக்கும் இல்லையா? இதெல்லாம் வச்சு ஒரு கிளான்ஸ் ஒரு டாபிக் வந்து நம்ம சேர்த்து கம்பைண்டா ஒரு கிளாஸாக பார்த்துடலாம். ஓகேவா? ஸோ இது என்ன இன்னைக்கு இந்த டாபிக் என்ன அப்படின்றத இன்னைக்கு சால்வ் பண்ணி பார்க்கலாம். ஸோ கணக்கில் போகலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட அகாடமிலேருந்து நம்ம ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைன் கோர்சஸ் ஆஃபர் பண்ணுறோம். நீங்கள் இதை பற்றி ஃபர்தர் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணும், என்ரோல் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியிற நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்க. நம்ம டீம் வந்து இதை பற்றின ஒரு A to Z டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு கிளியராக கொடுப்பாங்க. ரைட்? இது ஒரு ஈஸியான கண்டென்ட் தான். பெரிய அளவில் இதில் காம்ப்ளிகேஷன்ஸ் எதுவுமே கிடையாது. என்ன அப்படின்னா ஒரு 3 ஃபிகர் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து இதை ஃபாலோ பண்ணி இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் இப்படி இருக்குன்னா நெக்ஸ்ட் ஃபிகர் என்னவா இருக்கும் அப்படின்ற மாதிரி சூஸ் பண்ண சொல்லியிருப்பாங்க. அவ்வளோதான். சிம்பிளாக நம்ம வந்து சும்மா ஒரு கேம் பிளே பண்ணுற மாதிரி தான் இருக்கும் இது. ஸோ இங்கே இப்படி இருக்கு. இது வந்து என்னவா மாறி இருக்கு, நமக்கு அப்படியே அப்சைட் டவுனா மாறி இருக்கா? ஸோ அதே மாதிரி அப்போ இது என்ன மாறி இருந்திருக்கணும், அப்சைட் டவுனா மாறி இருந்திருக்கணும். ஸோ அப்படி பார்த்தோம்னா நமக்கு சி ஆப்ஷன் வராது, டி ஆப்ஷன் வராது, ஏ ஆர் பி அப்படின்றத நமக்கு வந்திருக்கும். ஏ ஆர் பி அப்படின்றதான் வந்திருக்கும். ஸோ அதுல இந்த ட்ரையாங்கிள் இப்படி இருக்குன்னா அதே மாதிரி இந்த ட்ரையாங்கிள் அப்சைட் டவுனா வரப்போ இந்த சைட்ல வந்திருக்கணும். ஸோ இதுல அது இல்லை. ஸோ அதனால இது இல்லை, ஆப்ஷன் பி அப்படின்றதான் நம்ம கரெக்டான ஆன்சர். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும். இதுவுமே கேட்கறாங்க, கேட்காம இல்லை. இது அதுக்கப்புறம் நமக்கு மிரர் இமேஜ் ஆகட்டும், வாட்டர் இமேஜா இருக்கட்டும், பேப்பர் கட்டிங், பேப்பர் ஃபோல்டிங், அப்புறம் இந்த சீரிஸ் பேஸ்டா ஒரு சீரிஸ் கொடுத்துட்டு அது அப்படியே நான் வெர்பல்ல அடுத்து கண்டினியூஷன் என்ன அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. ஸோ இதெல்லாம் சேர்த்து நமக்கு ஒரு 3 to 4 கொஸ்டின்ஸ் வந்து வரதான் செய்யுது, நமக்கு எஸ்எஸ்சியா இருக்கட்டும், ரயில்வேஸா இருக்கட்டும். ஸோ இந்த கண்டென்ட்டுமே வந்து நமக்கு கண்டிப்பா ஈக்குவல் இம்பார்ட்டன்ட் தான். ஸோ அடுத்த கொஸ்டின் என்ன அப்படின்றத பார்க்கலாம். இது பாருங்க, இங்க ஒரு ஹெக்ஸகன் இருக்கு, இங்க இது என்னவா மாறி இருக்கு, ஒரு பென்டகனா மாறி இருக்கு. ஸோ அப்போ இங்கேயுமே ஒரு ஹெக்ஸகன் இருக்கு. ஓகே, இங்க ஹெக்ஸகன் இருக்கு, பென்டகனா மாறி இருக்கு. இங்க ஆக்சுவலா என்னவா இருக்கு, ஒரு ஆக்டகன் இருக்கு. இந்த ஆக்டகன் இங்க வந்து அப்ப என்னவா மாறி இருந்திருக்கணும், 7 சைடட் ஃபிகர். 7 சைடட் ஃபிகர் அப்படின்னா ஹெக்டகனா மாறி இருந்திருக்கணும். சோ இங்க 7 சைடட் ஃபிகர் இது இல்ல, இது இல்ல, இது இல்ல. டைரக்டா இதுதான்றத ஆப்ஷனை சூஸ் பண்ணிடலாம். ஒன்னு. அதே மாதிரி இங்க கே இருக்கு, இப்படி இருக்கக்கூடியதை டில்ட் பண்ணி ஸ்ட்ரைட் ஆக்கியிருக்காங்களா? அப்போ அதே மாதிரி இங்க பி இருக்கக்கூடியதை டில்ட் பண்ணி என்னவா மாத்திருப்பாங்க, இங்க ஸ்ட்ரைட்டா உள்ள வந்திருக்கணும். அது இங்க இருக்கு இதுல. சோ பக்காவா இருக்கு. இங்க என்னவா இருக்கு, 6 சைடட் ஃபிகர், 6 சைடட் ஃபிகர் ஹெக்ஸகன் வந்து இங்க ஒரு பென்டகனா மாறி இருக்கு. இங்க அதே மாதிரி 8 சைடட் ஃபிகர் வந்து இங்க என்னவா மாறி இருக்கணும், ஹெக்டகன் ஒரு 7 சைடட் ஃபிகரா மாறி இருந்திருக்கும். ஓகேவா? இங்க ஒரு 7 சைடட் ஃபிகரா மாறி இருக்கணும். அதுதான் இங்க இருக்கு. 7 சைடட் ஃபிகர் தானே இது. கவுண்ட் பண்ணீங்கன்னா 7 சைடு தான் இருக்கும். சோ இதுதான் நமக்கான ஆன்சர். ஓகேவா? ரைட். நெக்ஸ்ட் क्वेश्चन. வணக்கம் மேம். நெக்ஸ்ட் क्वेश्चन. இதுல வந்து ஒரு 4 லைன்ஸ் கொடுத்துருக்காங்களா? 1 2 3 4. சோ அங்க 4 கொடுத்துருக்காங்க. பட் இங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஒரு 5 சைடட் ஃபிகரான பென்டகன் கொடுத்துருக்காங்க. ரைட்? அப்ப இங்க அதே மாதிரி 2 4 5 சைடு 5 லைன்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்ப இங்க என்ன வந்திருக்கணும், இங்க 4 பிளஸ் 1 சேர்த்து 5 சைடட் ஃபிகர். 5 சைடட் ஃபிகர்னா பென்டகன். நமக்கு நான் அதே மாதிரி சொன்னேன், 7 சைடட் ஃபிகர் அப்படின்னா ஹெக்டகன், 8 சைடட் ஃபிகர் அப்படின்னா சரி ஓகே, அதெல்லாம் இப்ப வேணாம். இதை சால்வ் பண்ணுவோம். இங்க 2 4 1 5, இங்க 5 இருக்கு, 5 பிளஸ் 1 6. அப்போ ஒரு 6 சைடட் ஃபிகர் அப்படின்றது வந்திருக்கணும். 6 சைடட் ஃபிகர் அப்படின்னா இங்க வந்து என்ன வந்திருக்கணும், ஒரு ஹெக்ஸகன் வந்திருக்கணும். அதான் இங்க இருக்கு. செகண்ட் ஒன். ஓகேவா? அடுத்த क्वेश्चन. இதுல அதே மாதிரி பாருங்க, நமக்கு இங்க இருக்கக்கூடிய இந்த ஆரோ மார்க் இங்க வந்திருக்கு, இங்க இருக்கக்கூடிய ஆரோ மார்க் இங்க வந்திருக்கு. சோ அப்ப அதே மாதிரி இங்க ஷேடட் ஆரோ மார்க் இருக்கு அப்படின்னா நமக்கு ஒரு ஷேடட் ஆரோ மார்க் தான் இதுல வந்திருக்கணும். இது சிலையும் இருக்கு, டிலையும் இருக்கு. ஏ அண்ட் பி இது ரெண்டுமே தப்பு, விட்டுறலாம். சி அண்ட் டி மட்டும் தான் என்ன அப்படின்றத நம்ம சூஸ் பண்ணணும். ரைட்? இப்போ இங்க சர்க்கிளா இருக்கக்கூடியது இங்க வந்திருக்கு, இங்க இருந்துச்சு, இங்க வந்திருக்கு. இங்க இந்த மாதிரி ஆரோவா இருக்கக்கூடியது இந்த சைடுல இருக்கு. அப்ப இந்த ரெண்டும் இன்டர்சேஞ்ச் ஆயிருக்கு. சோ அப்ப இங்க சர்க்குலரா இருக்கக்கூடியது நமக்கு எங்க வரணும், இந்த இதுல வரணும். இதுல எங்க இருக்கு அப்படின்றத பாருங்க. இதுல இருக்கா? சோ அதே மாதிரி இங்க இப்படி இருக்கிறது இந்த சைடு வந்திருக்கணும், இங்க வந்திருக்கணும். கரெக்டா? இங்க வந்திருக்கணும். அப்ப இதுல இருக்கா? சோ அப்ப ஆப்ஷன் டி அப்படின்றது நம்ம கரெக்டான ஆன்சர். ஆப்ஷன் சி தப்பு. ஆப்ஷன் டி அப்படின்றத நம்ம கரெக்டான ஆன்சரா சூஸ் பண்ணிக்கிறோம். கிளியரா? ரைட். அடுத்த क्वेश्चन. இதுல பாருங்க, இதுல பார்த்தோம்னா இது இதோட மிரர் இங்க இருக்கு அப்படின்னா அது இதோட மிரர் தான் இது. இங்க ஸ்கொயர் இருக்கு அப்படின்னா அதோட மிரர் தான் இது. ஸோ அப்போ அதே மாதிரி நமக்கு இது இருக்குன்னா இதோட மிரர் தான் இங்க வந்துருக்கணும். இப்படி லைன் இருக்குன்னா இதோட மிரர் வந்து இந்த சைடா இருந்திருக்கும். இந்த மாதிரி இருக்கக்கூடிய லைன் தான் எடுத்துருக்கணும். இந்த மாதிரி இருக்கக்கூடிய லைன் இதுல இருக்கு, இதுல இல்ல, இதுல இருக்கு. ஓகே ரைட். இதுல இருக்கு, இதுல இல்ல. ஸோ அப்போ பிஆ சியா அப்படின்றத மட்டும் நம்ம செக் பண்ணிக்கலாம். இப்போ இப்படி இருக்கக்கூடிய ஸ்கொயர் அடுத்து செக் பண்றோம். இப்படி இருக்கக்கூடிய ஸ்கொயர் இது ஷேடட் ரீஜன். ஸோ அது என்ன பண்ணிருக்காங்க, ஒரு ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷன்ல டில்ட் பண்ணி இப்படி வச்சிருக்காங்க. அப்ப அதே மாதிரி
இந்த ட்ரையாங்கிளையும் உள்ள இருக்கக்கூடிய இன்சைட்ல இருக்கக்கூடிய ஷேப்ஸ் டில்ட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ட்ரையாங்கிள் இப்படி இருக்கும், ஷேடட் ரீஜன் இப்படி இருக்கணும். ஸோ அது மாதிரி எங்க இருக்கு, இது ஷேடட் இல்லையா? ஓகே ரைட், எதுலையுமே ஷேடட் கொடுக்கல. ஸோ அப்போ இதை டில்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு இங்க வந்திருந்துருக்கலாம். அப்படி இல்லைன்னா அதே மாதிரி இங்க இருக்கக்கூடியது மேல ஒயிட் கீழே டார்க். ஸோ அப்போ மேல ஒயிட் அப்படின்னா அதை டில்ட் பண்ணியிருந்தோம்னா இந்த சைடு ஒயிட்டா இருந்திருக்கணும், இந்த சைடு ஷேடடா இருந்திருக்கணும். அந்த மாதிரி எதுல இருக்குன்னு பார்த்தோம்னா இதுல அப்படியே கொடுத்துருக்காங்க. அப்போ இது இல்ல, சி அப்படின்றத நமக்கான ஆன்சர். ஓகேவா, சி அப்படின்றதான் நமக்கான ஆன்சர். ரைட், அடுத்த கொஸ்டின் போயிடலாமா? இதை பாருங்க, இங்க ஒரு சர்க்கிள் இருக்கு, அதுக்குள்ள ஒரு டைமண்ட் கொடுத்துருக்காங்க. பாக்குறதுக்கு இந்த சிறுவர் தங்க மலர்ல இருக்க மாதிரி தான் இருக்கும் கொடுத்துருக்காங்க. நீங்க நினைக்கிற டைமண்ட் இது இல்ல, இது டைமண்ட் ஷேப். ஓகே, இது ஒரு சர்க்கிள், அதுக்குள்ள ஷேடட் டைமண்ட். இங்க அந்த சர்க்கிள்குள்ள ஒரு டைமண்ட் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இங்க ஒரு ட்ரையாங்கிள் இருக்கா, அப்ப அந்த ட்ரையாங்கிளை பெருசா எடுத்துட்டு அதுக்குள்ள இங்க டைமண்ட் உள்ள போட்டுருக்காங்களா, அப்ப அதே மாதிரி இந்த ஸ்டார் ஷேப்பை வந்து நம்ம உள்ள போட்டுருந்துருக்கணும். இது எங்க இருக்குன்னு பாருங்க, ஒரு ட்ரையாங்கிள் அதுக்குள்ள ஸ்டார் ஷேப் இருக்கணும். இது ஷேடடா இருக்கு, இந்த ஷேடடா இருந்தது ஒயிட்டா போட்டிருக்காங்க, இங்கேயும் ஷேடடா இருக்கக்கூடியது அப்புறம் ஒயிட்டா தான் போட்டிருக்கணும். இது இல்ல, இது தப்பு. இந்த மூணுல தான் ஒண்ணு, இது ஆன்சர்ல இது தப்பு. இந்த ரெண்டுல ஒண்ணு தான் இருந்திருக்கணும். ட்ரையாங்கிள் உள்ள வந்து அந்த ஸ்டார் ஷேப் வந்து இருந்திருக்கணும். ஓகே ரைட், இந்த ரெண்டுலயுமே ஒண்ணு வந்திருக்கலாம். அடுத்தது என்னன்றதை பார்ப்போம். இங்க இப்படி இருக்கக்கூடிய இந்த ஆரோவை டபுள் லைனா இருக்கு, அதை சிங்கிளா மாத்திருக்காங்களா? அதே மாதிரி இங்க டபுள் லைனா இருக்கக்கூடிய பென்டகனை நம்ம வந்து என்னவா மாத்திருக்கணும், இங்கேயும் சிங்கிள் லைன் பென்டகனா மாத்திருக்கணும். இங்க என்ன இருக்கு, ஒரு ஹெக்ஸகன் இருக்கு. ஸோ அப்போ அது தப்பு. ஆப்ஷன் சி அப்படின்றதா கரெக்டான ஆன்சரா இருக்கும். ஆப்ஷன் சி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். ஓகேவா, ரைட். இதனாலதான் இந்த டாபிக்லாம் எடுத்துட்டு வரது கிடையாது. இதை பார்ப்போம். இது என்னவா இருக்கு, மேல பார்த்து இருக்கக்கூடியத இந்த சைட் போட்டு வச்சிருக்காங்களா? அப்போ அதே மாதிரி இங்க இருக்கக்கூடிய ட்ரையாங்கிள் என்ன பண்ணிருக்கணும், இப்படி டிரா பண்ணி வச்சிருக்கணும் இந்த மாதிரி. ஸோ நாலுலையுமே அப்படிதான் அந்த ஷேப்ல தான் இருக்கு. ஸோ இதை வச்சு நம்ம எலிமினேட் பண்ண முடியாது. அதுக்கப்புறம் இந்த ட்ரையாங்கிள் இதுவுமே எல்லாமே ஒரே ஷேப்ல தான் இருக்கு. ஸோ அதையும் எலிமினேட் பண்ண முடியாது, அதையும் விட்டுறலாம். சென்டர்ல இருக்கக்கூடிய ஸ்டாரை பார்க்கலாம். இங்க சிங்கிள் சர்க்கிள், இங்க அதை வந்து டபுள் டாட்டா மாத்தி வச்சிருக்காங்க. அப்போ இங்க சிங்கிளா இருக்கக்கூடிய ஸ்டார் இங்க டபுள் ஸ்டாரா இருக்கணும். இதுல சிங்கிள் ஸ்டார் தான் இருக்கு, தப்பு. இதுல சிங்கிள் ஸ்டார் தான் இருக்கு, தப்பு. ஸோ சி இருக்கணும் அல்லது பி, இந்த ரெண்டு தான் ஆப்ஷனா இருக்க முடியும். அடுத்தது இன்னொன்னு இருக்குல்ல, இங்க எஸ். எஸ் இங்க அதோட மிரர் இமேஜ் வச்சிருக்காங்க டாப் கார்னர்ல. அப்ப அதே மாதிரி நமக்கு இங்க இருக்கக்கூடிய டி அப்படின்னா அதோட டாப் கார்னர்ல அதோட மிரர் இமேஜ் இருந்திருக்கணும். அதோட மிரர் இமேஜ்னா இங்க டி அப்படி போட்டிருக்காங்க. அப்ப இது இல்ல ஆன்சர், இதுதான் நமக்கான ஆன்சரா இருக்கணும். ஆப்ஷன் சி அப்படின்றதான், ஆப்ஷன் பி அப்படின்றதான் கரெக்டான ஆன்சர். ஓகேவா, ரைட். அடுத்த கொஸ்டின். ஸோ இது பாருங்க, இது இதோடைய மிரர் இமேஜ் எடுத்து ஒரு 45 டிகிரி டில்ட் பண்ணிருக்காங்க. அப்போ இது இதோடைய மிரர் இமேஜ் அப்படி எடுத்தோம்னா இந்த சைடு வந்து வந்திருக்கணும், இப்படி வந்திருக்கும், இந்த சைடு வந்திருக்கும். அப்புறம் அதை வந்து ஒரு 45 டிகிரி டில்ட் பண்ணிருக்காங்க. ஸோ அதே மாதிரி இதை ஒரு மிரர் எடுத்தோம் அப்படின்னா நமக்கு என்ன வந்துடும், இந்த ட்ரையாங்கிள் வந்து இந்த ஷேப்ல வந்துடணும், தலைகீழ இருக்கணும். இது இல்ல, இது இல்ல, இந்த ரெண்டுல ஒன்று தான் ஆன்சரா இருக்கணும். என்னன்னு சொல்லிட்டு பாருங்க. 45 டிகிரி எடுத்தோம்னா இந்த சைட்ல இருந்திருக்கும் இது. ஸோ அதை வந்து மிரர் எடுக்கும்போது ஆப்போசிட் சைட்ல வந்திருக்கணும். ஆப்ஷன் டி அப்படின்றதான் நமக்கு கரெக்டான ஆன்சரா இருக்கும். ஓகே, ஆப்ஷன் டி அப்படின்றதான் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாமா? இது பாருங்க, சால்வ் பண்ணிட்டோமா? ஓகே, இது சால்வ் பண்ண கொஸ்டின் தான் திருப்பி வந்திருக்கு. இந்த ஸ்லைடை ஸ்கிப் பண்ணிடலாம். இது பாருங்க, இங்க இப்படி இருக்கக்கூடியது ட்ரையாங்குலரா மேல இருக்கு. ஸோ அது வந்து என்ன வந்திருக்கு, கீழே வந்திருக்கு. ரைட், இங்க இருக்கிறது கீழே வந்திருக்கு, அதாவது அப்சைட் டவுனா வந்திருக்கு. அப்ப அதே மாதிரி இந்த ஆரோ இப்படி இருக்கக்கூடியதுமே நமக்கு என்ன வந்திருக்கணும், அப்சைட் டவுனா வந்திருக்கணும். அப்சைட் டவுனா வந்திருக்கணும், இந்த மாதிரி தான் இருந்திருக்கும். ஸோ கீழே இருக்கணும், இது மேல இருக்கு, தப்பு. இது தப்பு. இந்த ரெண்டுல ஒன்று தான் ஆன்சரா இருக்கணும். எதுன்னு பாருங்க, இங்க இருக்கக்கூடிய ட்ரையாங்கிள் அதே மாதிரி இந்த சைடு வந்திருக்கு, இங்க இருக்கக்கூடிய ட்ரையாங்கிள் இந்த சைடு வந்திருக்கு. அப்ப என்ன ஆயிருக்கு, மிரர் ஆயிருக்கு. அதே மாதிரி இங்க இருக்கக்கூடிய பீயுமே நமக்கு மிரர் ஆயிட்டு இந்த கார்னர்ல வந்திருக்கணும். இது வராது, இந்த பக்கம் மிரர் ஆயிட்டு வந்திருக்கு. ஸோ இதுதான் நமக்கான ஆன்சர். ஆப்ஷன் சி அப்படின்றதான் கரெக்டான ஆன்சர். ஓகேவா, ரைட். ஸோ அவ்வளோதான் மக்களே. இந்த கண்டென்ட் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புறேன். பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. ஸோ இதே மாதிரியான யூஸ்ஃபுல் கண்டென்ட்டுக்கு நம்ம சேனலை ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்க. ஸோ தேங்க்யூ எவ்ரிவன், வில் see you in the next video. Bye.